ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலைல நான் மீன் வாங்க மீன் மார்க்கெட் போனேங்க. இந்த மீன பார்த்துட்டு நானே பயந்து போயிட்டேன். நீங்களும் பயந்துறாதீங்க. இது உண்மையாவே மீன் தானா? இல்ல வேற ஏதாவதோ நெனச்சு பயந்துட்டேன். இது உண்மையாவே ஒரு மீன் வெரைட்டி தாங்க. இந்த மீன நான் வாங்கலாமா? வேணாமான்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். ஆனா, அங்க உள்ளவங்கலாம் அந்த மீன் உண்மையாவே சூப்பரா இருக்கும். நல்ல டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்க சொன்ன விஷயத்த நம்பி இந்த மீன நானும் வாங்கிட்டேன். ஆனா பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, அந்த மீன யாருமே கிளீன் பண்ணி குடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா, இத கிளீன் பண்ற ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமாம். அந்த தோல் வந்து ரொம்ப ரஃப்பா இருக்கும். அதனால யாருமே பண்ணி குடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்படியே பண்ணி குடுத்தாலும் காசு அதிகமா கேட்டாங்க. என்னடா இவ்ளோ காசு குடுத்து அந்த மீன கிளீன் பண்றதுக்கு இவ்ளோ காசு குடுக்கணுமா? அப்படின்னு யோசிச்சுட்டே நின்னுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு அக்கா வந்து நான் பண்ணி தரேம்மா அப்படின்னு சொல்லி வாங்கி கிளீன் பண்ணி குடுத்தாங்க. இந்த மீனோட பேர் வந்து ஒரு சிலர் வந்து அப்பை மீன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து பால்கோவா மீனுன்னு சொன்னாங்க. என்னடா இது பால்கோவான்னு சொல்றாங்களே! அப்ப அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்குமோ அப்படின்னு நெனச்சேன். பாருங்க இந்த அக்கா அத எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்குறாங்கன்னு. அவ்வளோ சீக்கிரம் வரலங்க. தோல் அவ்வளோ ரஃப்பா இருந்துச்சு. அத எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. நல்ல வெயில் வேற. அந்த அக்காவால முடியல. என்னாலயும் வெயில்ல நிக்க முடியல. அப்புறம் ஒரு குடம் எடுத்துட்டு போனேன். நானும் குடை பிடிச்சுட்டு அந்த அக்காவுக்கும் சேர்த்து குடை பிடிச்சிட்டு இருந்தேன். நாம என்னதான் காசு குடுத்தாலும், ஒரு சில வேலைய செய்றதுக்கு அதுக்குன்னு ஒரு மனசு வேணுங்க. நான் எப்பவுமே கடலூர் சில்வர் பீச் கிட்ட தாங்க போய் ஃப்ரெஷ்ஷா மீன் வாங்குவேன். அப்படி போம்போது அந்த வழி ஃபுல்லா இந்த ஃப்ளார் வந்து அதிகமா இருக்கும். அத பார்த்து ரசிச்சுக்கிட்டே போறதுல எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நான் எப்போ மீன் வாங்க போனாலும், அங்க ஒரு கடை இருக்குங்க. அங்க சமோசா சாப்பிட்டு, ஒரு டீ சாப்பிட்டு, வீட்டுக்கு பசங்களுக்கும் வாங்கிட்டு வந்துருவேன். அது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். நான் என்னதான் டென்ஷனா இருந்தாலும், சண்டே மார்னிங் 6, 7 மணிக்கெல்லாம் கிளம்பி, இந்த மீன் வாங்கிக்கிட்டு, அந்த ஆறு, கடலெல்லாம் ரசிச்சுக்கிட்டு, சமோசா சாப்பிட்டு வீட்டுக்கு வரும்போது மைண்டு அவ்ளோ ரெஃப்ரெஷ் ஆயிடுங்க. உண்மையாவே சொல்றேங்க, இந்த மீன் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏன் இந்த மீனுக்கு பால்கோவான்னு பேரு வச்சாங்கன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. உண்மையாவே வேற லெவல் டேஸ்ட்டு. நான் ஃப்ரை பண்ணும்போதே பசங்க சுட சுட எடுத்து நல்லாயிருக்கு அப்படின்னு சாப்பிட்டாங்க. எங்க வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நீங்க இந்த மீன பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம ஒரு தடவ டேஸ்ட் பண்ணி பாருங்க. இதோட டேஸ்ட்டு வவ்வா மீன் இருக்கும்ல, அதே மாரி இருந்துச்சு சாப்பிடுறதுக்கு. உண்மையாவே பால்கோவா, பால்கோவா தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.